10th பசங்களா வெல்கம் டு ஹண்டர்லார்னிங் ஃபேமிலி. ஸோ 10th தமிழ் மீடியம் பசங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க உங்களுக்காக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே, அதாவது எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல கிடைக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஜஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இப்போ நீங்க 10th 11th இருக்கு, 12th இருக்கு. ஸோ 2 years நீங்க எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸ், நோட்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு தரப்போறோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்துட்டு வெறும் கொஸ்டினை பார்த்துருப்போம். ஸோ இனிமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இது யாருக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்ரெடி எனக்கு சென்டம் பிளான் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆல்ரெடி கிளியராகவே இருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இனிமே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் நான் பாஸ் ஆகணும், இப்போதான் எனக்கு அந்த ஒரு தாட்டே வந்திருக்கு. ஆனால் இப்போயே நான் மேம் கிட்ட டவுட் கேட்டால் சொல்லி தர மாட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 1 இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகேயா? ஸோ யூனிட் 1ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம 2 மார்க் அண்ட் 4 மார்க்கை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 7 மார்க்குக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் ஒரே ஐடியா எல்லாத்தையும் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பலாம். நானும் அனுபவிச்சவதானே, எனக்கெல்லாம் செம்ம டயர்டாகும், ஏன்டா அப்படி வச்சு செய்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 பார்ட்டா படிச்சிடலாம். ஓகேயா? ஸோ 10th அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஜாலியா படிக்கலாம், எந்த ஒரு மைண்ட்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம வாங்க, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். கிளியர் பண்ணி ஓகே புரியுது அப்படின்னா கீழே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல மட்டும் சொல்லிடுங்க. மோரோவர் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மேம் ஆல்ரெடி உங்களுக்கான பிபிடி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு தமிழ்ல கிடைச்சிட்டோம், பயாலஜி அதுவும் கிடைக்கும், எந்த ஒரு கவலையும் வேணாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இயக்க விதிகள் தானப்பா, அது வேற. ஆமா, இயக்க விதிகள் இருக்கக்கூடிய 2 மார்க்கையும் 4 மார்க்கையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுல இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதை படிச்சாலே போதும், ஒரு நல்ல மார்க் வாங்கிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது நிறைய கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்லன்னு டீச் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காம இது எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? ஸோ நிலைமம்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இந்த தியரி வந்துட்டு ஒரு பக்கமா இருக்கட்டும், நான் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம நிறைய பேர் பஸ்ல போயிருந்திருப்போம், ஒரு ஆட்டோல போயிருந்திருப்போம், ட்ரெயின் வேண்டாம், பஸ்ல போயிருந்திருப்போம் இல்லையா? ஸோ பஸ்ல ஒரு நிக்கிற பஸ், ஒரு அந்த பஸ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ல ஏறி உட்காடுறீங்க. ஓகேயா? ரொம்ப நேரம் பஸ் நிக்குது அப்படியே. ஸோ பஸ்ஸும் நிக்குது, நீங்களும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தப்போ உங்களோட பாடி என்னவா ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடா பஸ் இன்னும் எடுக்கல, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கீங்க. சடனா டிரைவர் நான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பஸ்ஸை வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க, பஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அண்ணா ஸ்டார்ட் பண்ணோன்னா பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்திருப்பீங்க. இது எல்லாரும் கண்டிப்பா நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். நீங்க கார்ல போனாலும் சரி, ஆட்டோல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்போம். நீங்க பாட்டுக்கு அப்படியே ரெஸ்ட்ல அப்பாடா அப்படின்னு இருக்கும்போது டிரைவரை நான் பஸ் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சடனா என்ன பண்ணுவோம்னா இப்படி போயிட்டு இப்படி வருவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களோட பாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்ட்ல இருக்க ட்ரை பண்ணுச்சு. பஸ்ஸும் ரெஸ்ட்ல இருந்துச்சு. நீங்க ஏறி உட்கார்ந்தோன்னா யாருமே இல்ல அந்த பஸ்ல, எல்லாரும் இருக்காங்க, பட் அந்த பஸ் இன்னும் எடுக்கல அப்படின்றப்போ உங்களோட உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே அமைதியா இருக்கா, அதே இடத்துல இருக்கதான் நினைக்கும். ஆனா டிரைவர் என்ன பண்ணாரு, பஸ் ஆன் பண்ணோன்னு பஸ் என்ன நினைச்சிச்சுன்னா முன்னாடி போக நினைச்சிச்சு. சோ உங்க பாடி அதோட நிலைமையில இருக்கிறதுக்காக, முன்னாடி போறதுக்காக டிரைவர் நான் கொடுத்த அந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுச்சுன்னா டக்குன்னு எதிர்த்துச்சு. சோ அந்த எதிர்ப்பத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தோம்னா நிலைமம்னு சொல்றோம். அதனாலதான் உங்களோட உடம்பு ஒரு செகண்ட் பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்துச்சு. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துச்சு. கிளியரா? சோ அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில், அந்த பஸ்ஸை நம்ம ஆன் பண்ணாத வர தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. நம்ம ரெஸ்ட்ல இருந்தோமா, ஓய்வுல இருந்தோமா, அந்த ஒரு புறவிசை ஒண்ணு கொடுத்தோன்னு நம்ம அதாவது புறவிசை ஒண்ணு கொடுத்து நம்மளை வந்துட்டு முன்னாடி கொண்டு போக ட்ரை பண்ணாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு செகண்ட் பின்னாடி போயிட்டு வந்தோமா, அந்த எதிர்ப்பை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா நிலைமம்.
சோ எந்த ஒரு புறவிசையுமே செயல்படாத வரைக்கும் ஓய்வு நிலையில இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற நேர்கோட்டு இயக்கத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விசையை வந்துட்டு எதிர்க்கிற தன்மையைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நிலைமம் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஓகே. சோ இது வந்து நம்ம உங்களுக்கு பஸ்ஸுக்காக சொன்னதுப்பா. சோ இது எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஓய்வில் நிலைமம், அதுக்கப்புறம் இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். இந்த 3 டைப்பையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 7 மார்க் ஆர் 4 மார்க்னு கேட்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவோம். ஓய்வு நிலைமம்னா என்ன, இயக்கத்தில் நிலைமம்னா என்ன, திசையில் நிலைமம்னா என்ன அப்படின்னு. ஓகேயா? சோ இதுதான் நிலைமம்ங்கிறது இதுதான். சோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே நெக்ஸ்ட் இத வந்துட்டு நம்ம இப்போ 2 மார்க் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இது 2 மட்டும் எழுதுனா போதும். சரியா? சோ செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம். சோ ஒரு விசை வந்துட்டு எந்த திசையில போகுது, எந்த திசையில செயல்படுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம விசையை வந்துட்டு எந்தெந்த மாதிரியா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 2 வகையா நம்ம பிரிக்கலாம். என்னன்னா ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். ஒத்த இணை விசைகள்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, முதல்ல விசை அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம், ஒண்ணு இழுக்கிறது தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இப்ப நான் ஒரு பொருளை வந்துட்டு தள்ளணும், அது ஒரு பெரிய பாக்ஸ், நான் ஒரு ஆள் தள்ளனா என்னால தள்ள முடியாது. அதுவே எனக்கு பின்னாடி இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸை தள்ளி அந்த பாக்ஸ் மூவ் ஆச்சுன்னா அதுதான் ஒத்த இணை விசைகள். நம்ம எல்லாருமே ஒரே திசையில வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், விசையை கொடுத்துருக்கோம். அது ஒத்த இணை விசைகள். மாறுபட்ட இணை விசைகள் கயிறு இழுக்கிற போட்டி பார்த்திருக்கீங்களா? இந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பாங்க, இந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பாங்க. சோ 2 விசை செயல்படுது, ஆனா எந்தெந்த எதிரெதிர் திசையில, இந்த பக்கம் ஒரு திசையில செயல்படுது, இந்த பக்கம் ஒரு திசையில செயல்படுது. சோ 2 விசைகள் எதிரெதிர் திசையில செயல்பட்டுச்சுன்னா அது மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கலாம். சோ இவ்வளவுதான் செயல்படுற, அதாவது விசை வந்துட்டு எந்த திசையில போகுதுங்கிறத பொறுத்து நம்ம 2ஆ பிரிப்போம். ஒரே திசையில போச்சுன்னா ஒத்த இணை விசைகள், வெவ்வேறு திசையில போச்சுன்னா மாறுபட்ட இணை விசைகள். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. நிறைக்கும் எடைக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அடிப்படை அளவு, இது வந்துட்டு வழி அளவு அப்படிங்கிறாங்க. நிறை அப்படிங்கிறது நம்ம என்ன, சரி ஓகே இதை நீங்க வச்சுக்கோங்க. பொருளில் உள்ள பருப்பொருள் அளவு. இப்போ ஒரு சாக் பீஸ் இருக்குன்னா அந்த சாக் பீஸ்க்குள்ள எந்த அளவுக்கான சுண்ணாம்பு இருக்கு, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நிறைன்னு சொல்றோம். அதுவே வந்துட்டு எடைன்றப்போ பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையின் அளவு. நமக்கு நிறைங்கிறது வந்துட்டு எங்கேயுமே மாறாது. ஒரு சாக் பீஸ நம்ம இங்க வச்சு இதோட நிறை எத்தனை துகள்னு எண்ணினாலும் அத்தனை துகள் தான் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு நிறை. ஆனா எடைங்கிறது வந்துட்டு நம்மளோட புவியீர்ப்பு விசையை பொறுத்து மாறும். அப்படிங்கிறப்போ புவியீர்ப்பு விசை கம்மியா இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியான எடை கிடைக்கும், புவியீர்ப்பு விசை அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு மாதிரியான எடை கிடைக்கும். ஓகேயா? எடைங்கிறது புவியீர்ப்பு விசையை பொறுத்து அமையும், நம்ம பூமியில இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசையை பொறுத்து அமையும். ஆனா நிறைங்கிறது அந்த சாக் பீஸ்ல எத்தனை துகள்கள், எத்தனை சுண்ணாம்பு துகள்கள் இருக்கோ அந்த அளவுதான் வந்துட்டு எனக்கு நிறை. ஓகேயா? இதை நம்ம வந்துட்டு கிலோகிராம்ல சொல்லுவோம், எடை வந்துட்டு பொதுவா நியூட்டன்ல சொல்லுவோம். இடத்திற்கு இடம் மாறுபடாதுன்னா சொல்லியாச்சு. ஒரு சாக் பீஸ்ல 10 சுண்ணாம்பு கட்டி இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரூம்ல போய் பார்த்தாலும் 10 சுண்ணாம்பு கட்டி தான் இருக்கும், நம்ம விண்வெளிக்கே போய் பார்த்தாலும் அந்த சாக் பீஸ்ல 10 சுண்ணாம்பு கட்டி தான் இருக்கும். ஆனா விண்வெளியில புவியீர்ப்பு விசை கம்மி, அப்போ அந்த இடத்துல எனக்கு எது மாறும், எடை மாறும், ஆனா நிறை மாறாது. அப்ப இது என்ன பண்ணும், இடத்துக்கு இடம் என்ன பண்ணும், மாறும். இயற்பியல் தராசினால் அளக்கப்படுகிறது, வில் தராசினால் அளக்கப்படுகிறது. இதை வந்துட்டு நம்ம இயற்பியல் தராசு வச்சு அளந்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வில் தராசு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அளந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் என்னன்னா திருப்புத்திறன் தத்துவம். ஓகே. சோ திருப்புத்திறன் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஓகே. சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிரிணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ சமநிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் மேல 2 விசைகள் வந்துட்டு செயல்படுது. அது வந்துட்டு ஒத்த விசைகளா இருக்கலாம், இல்லைன்னா மாறுபட்ட விசைகளா இருக்கலாம். அப்படி 2 விசைகள் வந்துட்டு இணையாவும், அது எப்படி சொல்றது, இணையாவும் செயல்படலாம், எதிரிணையாவும் செயல்படலாம். அப்படி செயல்படும் போது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும்
மொத்த இடஞ்சொலி திருப்புத்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம திருப்புத்திறன்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டோர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. இப்போ டோரை வந்துட்டு நம்ம அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கதவோட புடியில இருந்து இழுக்கும் போது எனக்கு அந்த கதவை ஈஸியா இழுக்க வரும். அதுவே வந்துட்டு அந்த செவத்தோட ஒட்டி இருக்கிற அந்த பகுதியை வச்சு நான் தள்ளும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இழுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எப்பவுமே விசையை வந்துட்டு மையத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல கொடுக்கும் போது நமக்கு வந்துட்டு அந்த பொருளை நகர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதைத்தான் நம்ம திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். இப்ப ஸ்க்ரூவுமே வந்துட்டு படிக்கும் போது வந்துட்டு ஒரு அச்சை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய சுழற்சி விசையத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்ப சமநிலையில இருக்கிற ஒரு பொருள் மேல நம்ம இணையான விசையோ அல்லது மாறுபட்ட விசைகளையோ ஒரே திசையிலையோ இல்ல வெவ்வேறு திசையிலையோ கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படி கொடுக்கும்போது எனக்கு வலஞ்சொலி திருப்புத்திறனானது எனக்கு இடஞ்சொலி திருப்புத்திறனுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கறதுதான் திருப்புத்திறனோட தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதலும் சமம். இல்ல அப்படின்னா அதை நம்ம வேற எந்த மாதிரி சொல்லலாம்னா, ஒரு பொருள் வந்துட்டு சமநிலையில இருக்கும்போது ஒரு புள்ளியில செயல்படக்கூடிய எல்லா விசைகளுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுழியா இருக்கும். எப்போ சமநிலையில இருக்கும்போது ஒரு புள்ளி மேல எனக்கு செயல்படக்கூடிய எல்லா விசைகளும் எப்படி இருக்கும், சுழியா இருக்கும். இதுதான் வந்துட்டு திருப்புத்திறனோட தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமநிலையில இருக்கிற பொருள் மேல நம்ம வந்துட்டு சம மதிப்புள்ள விசையவோ அல்லது சம மதிப்புள்ள விசை இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சமநிலையில பொருள் இருக்கு, சமநிலையில நம்ம வந்துட்டு விசையை கொடுக்குறோம். அதை நம்ம ஒரே இணையா கொடுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இணையற்றதா கொடுக்கலாம், எதிரிணையாவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது எனக்கு வலஞ்சொலி திருப்புத்திறனானது எனக்கு இடஞ்சொலி திருப்புத்திறனுக்கு சமமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சமநிலையில இருக்கிற ஒரு புள்ளி மேல ஒரு பொருள், அந்த பொருள்ல இருக்கிற ஒரு புள்ளி மேல நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விசையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளியரா? ஓகே. சோ இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, திருப்புத்திறனோட தத்துவத்தின் படி அந்த டேர்மை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வலஞ்சொலி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சொலி திருப்புத்திறன். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். சப்போஸ் இது ஒரு ஃபார்முலார்க்ல கேட்டுட்டாங்கன்னா நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்துதான் எழுதணும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட், இரட்டையின் திருப்புத்திறன். சோ இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரட்டை திருப்புத்திறன் சொல்றோம். சோ ஒரு சமமான இணை விசைகள்ப்பா. சமமான இணை விசைகள்னா எனக்கு அந்த ரெண்டு விசையுமே இணையாதான் இருக்குன்னு அர்த்தம். அந்த இணை விசைகள் வந்துட்டு ஒரே நேரத்துல ஒரு புள்ளியில ரெண்டு வேற இடத்துல, அதாவது ஒரு பொருள்ல ரெண்டு வேற புள்ளிகள்ல எதிரெதிர் திசையில செயல்பட்டுச்சுன்னா அதை நம்ம இரட்டைன்னு சொல்றோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, ஓகேயா? இந்த மாதிரி ஒரு பொருள்ல வந்துட்டு எனக்கு என்ன செயல்படுதுன்னு பார்த்தோம்னா சமமான விசைகள். ஆனா ரெண்டு வேறு புள்ளிகள்ல இந்த திசையில செயல்படுது, இது ஒரு திசையில செயல்படுது, இது ஒரு திசையில செயல்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரட்டை விசைகள் அல்லது இரட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேயா? சோ இந்த டைம்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எனக்கு ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை கொடுக்காது. எனக்கு நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு ரெண்டு சமமான விசைகள் எனக்கு நேர்கோட்டு இயக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ரெண்டு விசையுமே நம்ம இந்த மாதிரி சமமான விசைகள்ன்றப்போ எனக்கு நேர்கோட்டு இயக்கத்தை கொடுக்கும். இந்த இடத்துல எனக்கு நேர்கோட்டு இயக்கம் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற திசையில, இது ஒரு திசையில இது ஒரு திசையில போகுதுன்றப்போ இப்படிதான் போகுதே தவிர இது ரெண்டு நேர்கோட்டுல போகாது. ஆனா இது எனக்கு வந்துட்டு ஒரு சுழற்சி விசையை உருவாக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இரட்டையோட திருப்புத்திறன்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம டேப் ஓபன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஆக்சுவலா இப்படி நம்ம பிடிக்கிறப்போ இந்த திசையில ஒரு ஃபோர்ஸ் வரும், இந்த திசையில ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சோ இப்படித்தானே சுத்துறோம். இப்படி சுத்தும் போது இணையான ஒரே விசைய ஒரு கை தான் அதை திருப்புது. ஆனா எனக்கு எதிரெதிர் திசையில என்னோட விரல் எல்லாமே மாத்தி மாத்தி திருப்பும் போது எனக்கு டேப்ல இருந்து தண்ணி வருது. சோ எனக்கு ஒரே மாதிரியான இணை விசைகளை வந்துட்டு ஒரே பொருள்ல தான் நான் டேப்ல தான் கொடுத்தேன். ஆனா ரெண்டு வேற பாயிண்ட்ல கொடுத்தேன். அப்படி ரெண்டு வேற புள்ளியில கொடுக்கும் போது அது எனக்கு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அது இரட்டை விசைகள்னு சொல்றோம். எனக்கு அந்த ரெண்டு விசைகளும் சேர்ந்து எனக்கு ஒரு நேர்கோட்டு இயக்கத்தை கொடுக்கல, ஆனா சுழற்சி இயக்கத்தை கொடுத்துச்சு. அந்த சுழற்சி இயக்கத்தை தான் நான் என்னன்னு சொல்றேன்னா இரட்டையோட திருப்புத்திறன்னு சொல்றேன். பொதுவாவே திருப்புத்திறன்கிறது ஒரு சுழற்சி இயக்கம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சுழற்சி இயக்கத்தை நம்ம திருப்புத்திறன்னு சொல்றோம். ரெண்டு விசைகள் செயல்பட்டு ஒரு சுழற்சி இயக்கத்தை உருவாக்குச்சு ஒரே புள்ளியில. ஆனா அது ரெண்டுமே ஒரே போர்ஸ் தான், ஆனா ரெண்டு வேற இடத்துல கொடுத்தோம், ஒரு புள்ளியில ஒரு டேப்ல தான் கொடுத்தோம். அப்படின்றப்போ எனக்கு அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரட்டையோட திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
ஒரு டேபு தான். அந்த ஒரே டேப்ல நான் ஒரே ஒரு மாதிரியான ஃபோர்ஸ் தான் கொடுத்தேன். ஆனா 2 வேற புள்ளியில கொடுத்தேன். அது ரெண்டும் சேர்ந்து எனக்கு சுழல் இயக்கத்தை உருவாக்குச்சு. ஸோ அதனால அதை நான் என்னன்னு சொல்றேன், இரட்டையோட திருப்பு திறன்னு சொல்றேன். ஓகே ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிளா டேப்ல தண்ணி வர்றது, திருகு வந்துட்டு நம்ம டைட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. ஸோ 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த கொஸ்டின், நியூட்டனோட 2வது இயக்க விதி. சோ இது என்ன சொல்லுதுன்னா, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த உந்த மாறுபாடு விசையின் மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலே தான் அமையும். ஓகே. சோ ஒரு பொருள் மேல செயல்படக்கூடிய அந்த விசை, அது எந்த விசையா வேணா இருக்கலாம். அந்த விசை எப்படி இருக்குமா, அந்த பொருளோட உந்த மாறுபாடு வீதத்துக்கு நேர்த்தகவுல இருக்கும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும் அந்த விசை. ஓகேயா. சோ ஒரு பொருள் மேல நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விசையானது எனக்கு எதுக்கு நேர்த்தகவுல இருக்கும்னு பார்த்தோம்னா உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு. சோ உந்தம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறை இன்ட்டு வேகத்தை தான் நம்ம உந்தம்னு சொல்றோம். ஓகேயா. சோ எவ்வளவு நிறை அது பெருக்கல் எனக்கு வேகம், அதைத்தான் நம்ம உந்தம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ரெண்டும் எனக்கு மாறக்கூடிய தன்மைக்கு நான் கொடுக்கக்கூடிய விசை வந்துட்டு நேர்த்தகவுல அமையும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூட்டனோட 2வது இயக்க விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, விசையோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ எந்த திசையில வந்துட்டு விசை வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நியூட்டனோட 2வது ஃபார்மை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா. சோ நெக்ஸ்ட், கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் ஏன் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? சோ நம்ம பார்த்திருப்போம். அதாவது அந்த இப்போ அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களா இருக்கட்டும், ஒரு பாலை கேட்ச் பண்ண போறவங்களா இருக்கட்டும், அவங்க யார் அப்படிங்கிறது எனக்கு விக்கெட் கீப்பரா, ஓகே ஆமா அவர்தான். சோ அவரா இருக்கட்டும், அதாவது இப்போ கீப்பிங்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பால் வர்றதுக்கு முன்னாடி இதை பிடிக்கிறதுக்கு ஒரு, நம்ம தோனியை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர் இப்படி இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிட்டு தான் பிடிப்பாரு அந்த பாலை. சோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து எவ்வளவு கனத்தாக்கு விசையின் அளவை வந்துட்டு குறைக்குதுங்கிறாங்க. சோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கனத்தாக்கு விசை ஒரு சின்ன டைம்ல எந்த அளவுக்கான ஃபோர்ஸ் வந்துட்டு, அது எந்த அளவுக்கான விசை வந்துட்டு ஒரு புள்ளியில இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கனத்தாக்கு விசைன்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இல்லையா. சோ இப்போ நீ அந்த பந்து என்ன ஸ்பீடுல வருதோ அந்த ஸ்பீடுலயே நான் அந்த பாலை வந்துட்டு நான் புடிச்சிட்டேன் அப்படின்னா என் கை 2ஆ போயிடும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பொருள் வந்துட்டு ரொம்ப, இப்போ நான் இங்க என் பக்கத்துல இருக்கிற உன் மேல நான் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு பேப்பரை விட்டு அடிக்கிறதுக்கும், நீ ஒரு 10 அடி தள்ளி நிற்கும் போது ஒரு பேப்பரை விட்டு நான் உன்னை அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ரொம்ப பக்கத்துல அடிக்கும் போது உனக்கு சுள்ளுன்னு வலிக்கும், நீ கொஞ்சம் தூரமா நின்னா உனக்கு வலி தெரியாது, ஜஸ்ட் உன் மேல பட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம டைம் பீரியடை அதிகப்படுத்திட்டே போனோம்னா அந்த விசையோட தாக்கமானது கம்மியாக ஆரம்பிக்கும். அதனாலதான் கிரிக்கெட் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பந்து அந்த விசை இருக்குல்லையே, அந்த பந்து வரக்கூடிய விசை அவங்க கையை நோக்கி வரக்கூடிய அந்த மோதிர காலம், அந்த பந்து அவங்க கையில மோதக்கூடிய அந்த மோதிர காலத்தை அதிகப்படுத்தினா நம்மளோட கைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு இப்படி ஒரு இழுத்து அந்த பந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்ச் பண்ணுவாங்க. ஓகேயா. சோ இதனாலதான் இதுதான்ப்பா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? அவ்வளவுதான். சோ இது எல்லாம் தான் என்னன்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டான 2 மார்க் அண்ட் 4 மார்க். 4 மார்க்ல கேட்டாங்கன்னா கொஞ்சம் டீடைல்டா எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ 2 மார்க்ல கேட்டுட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஷார்ட்டா எழுதினாலே போதும், நமக்கு நல்ல மார்க் வாங்கிடலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துடலாம்னா, இதுல இருக்கக்கூடிய 7 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். மேபி 7 மார்க் வந்துட்டு 4 மார்க்ல 1 3 மார்க்ல 1 தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒரே கொஸ்டின் வந்து கேட்டாலும் கேட்கலாம். சோ அதனால அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்துடலாம். இது எல்லாமே 2 மார்க் ஆர் 4 மார்க் ஆர்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கான்சென்ட்ரேஷனை ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஓகேயா.